கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது தீமையை யோசிக்கிறார்களோ, தீமை சிந்தனையிலே வருகிறதோ, மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிறார்களோ, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தவறி விடுகிறார்கள். ஆனால் நன்மையை யோசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளும் போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய வேண்டும் என்று யோசித்து கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருபோதும் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையை யோசிக்க வேண்டாம். தீமையை யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே விழுந்து போய்விடுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடப்போம். துன்மார்க்க சிந்தனைகள் நமக்குள் வந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமை விட்டு விலகி நன்மை செய்வோம், நன்மை யோசிப்போம். கர்த்தர் அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்களுக்கு எப்பொழுது தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமோ, நம்முடைய சிந்தனையிலே நினைவுபடுத்துகிறோமோ, தீங்கு செய்ய விருப்பப்படுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து விடுகிறது. நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அழிவுகள் வரும், நஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீங்கு செய்ய நினைக்கும் போது, பாவம் செய்யும் போது, அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வீடு என்றால் சுவர் இருக்கும். அந்த சுவர் இடிந்து போயிருந்தால் அந்த வீட்டிற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நம் நன்மையை யோசித்தால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அவர் அவருடைய தூதர்களை நமக்கு பாதுகாப்பாய் வைத்திருப்பார். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுப்போம் என்றால், தீங்கை செய்வோம் என்றால், தீமை செய்வோம் என்றால், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒப்பாகிவிடும். பாதுகாப்பு இருக்காது. அந்த வீட்டிலே சத்ருவின் கிரியைகள் இருக்கும். பிசாசு போராடுவான். பல ஆபத்துகளையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் அவன் கொண்டு வருவான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய யோசிக்க வேண்டாம். தீமை செய்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. ஆம் பிரியமானவர்களே, தீமை செய்கிற வீட்டிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது, கர்த்தருடைய நன்மைகள் இருக்காது. எப்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள், கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு. சத்திய ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். தேவன் அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பார், அவருடைய இரக்கங்களை நமக்கு கொடுப்பார். எப்படி நன்மை செய்யலாம், யாருக்கு நன்மை செய்யலாம், யாருக்கு உதவிகள் செய்யலாம், அப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்கிறோம். கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் நாம் என்றைக்கோ ஜீவனை இழந்து போயிருப்போம். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறாரே. அவருடைய கிருபையினாலே உயிரோடு வாழ்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமையை யோசிக்காமல் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையை யோசிப்போம். நன்மை செய்வதே பிதாவின் சித்தம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஏனென்றால் தேவன் அவரோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் நன்மை செய்வோம் என்றால் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் நன்மை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை யோசிப்போம், நன்மையை செய்வோம், கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு, தீமை யோசிக்காதபடிக்கு, தீமை விட்டு விலகி வாழ்வோம். கர்த்தரை குறித்த பயத்தோடு
தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை பாதுகாத்து எங்களை ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி வந்தவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நன்மை தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய வல்லமையில கரம் பிள்ளைகளை தொடுவதாக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரீபா ராபா தூரா ஷாபா லா த நா கத ரபலா ரபா கபரா ஷாக்கா லா கதுனி கரதரபலா ஓ ரபா ரபா ரா ஷேகே லேகே லேதே நிகார தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிறருடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ளட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. அவர்களுடைய நிந்தை, அவமானம், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பீராக. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரீபா ராபா ராதன ஷல தன கரதரபலா ரபா கபரா ஷாக்கலா கதுனி கரதரபலா ரீபா பாபா ரஷே தேனே கரதரபலா. அப்பா நம்முடைய வல்லமையில கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ளட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. என் தேவன் சந்திப்பீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையில் என் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் தொடரட்டும். என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, குழப்பத்தோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குவீராக. என் தேவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்திலே தங்கியிருக்கட்டும். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை, மீட்பை உண்டாக்கியவர். உடைய தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்திலே ஆளுகை செய்யட்டும். குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க. எல்லா காரியத்திலையும் ஒரு மனதோடு செய்ய கிருபைகளை கொடுப்பீராக. என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ராபா தூரா ஷைலே தேனே கரதரபலா ரபா கபரா ஷாக்கலா கதுனி கரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னதுபடி பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சத்ருவானன் கொண்டு வருகிற தடைகள், தேவையில்லாத ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. என் தேவன் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் காத்திருக்க கிருபையில் கொடுப்பீராக. புது பலனை கொடுப்பீராக. கழுகுகளுக்கு போல காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையில் கொடுங்க. ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் கிரியை செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தீமையின்றி விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ, நாச மோசங்களோ, பொல்லாப்புகளோ, விக்னங்களோ வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. இப்படி இரத்த கோட்டைக்குள்ளே, இப்படி கிருபைக்குள்ளே ஒளித்து வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படி சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.